எல்லாம் கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, இதுக்கு சமூக காரணம் இல்லையா? மனோ இச்சை தான் தீமைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி பேச வந்திருக்கின்றார்கள். அவனா குடிச்சு விரும்பி குடிக்கிற குடிய நீங்க எப்படி சமூகம் தான் காரணம்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு தனி மனிதன் தான் தன்னுடைய சுய கட்டுப்பாடை இழப்பதின் காரணத்தினால்தான் அவன் குடிகாரனாக மாறிவிடுகிறான். மனோ இச்சை காரணம் கிடையாது. சுத்தி இருக்கவன் நண்பர் இருக்கிறாங்க, கூட்டாளி உறவுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் காரணம் என்பதை பேசுவதற்காக சகோதரர் CV இம்ரான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்றாங்க இல்லையா? இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வர்றதுக்கு பெற்றோர் தான் காரணம், ஒரு குழந்தை கெட்ட குழந்தையாக வருவதற்கு பெற்றோர் தான் காரணம் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாமே கெட்ட மக்களா இருக்கும் பொழுது அவன் நல்ல மக்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த பகுதியை நோக்கி போ. மனோ இச்சை தவறுகளை அழகாக காட்டும், திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு இச்சை என்பது ஒரு அடிப்படையாக இருந்தாலும் கூட அந்த காரணங்கள், அந்த தீமைகளை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது இன்னொரு நபர் தான். வட்டி வாங்குறாரு, இவரா வாங்கிட முடியுமா? கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மன இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்ப தீமைகள் பெருகுவதற்கு காரணம், அப்ப இந்த தீமைகள் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் என்பது முன்னோர்கள் தான், சுற்றத்தார்கள் தான். நீ தனியா சிந்திக்க வேண்டியதானப்பா. அவன் கபரை வணங்குனா நீ ஏன் கபரை வணங்குற? அவன் பிறந்த நாள் கொண்டாடுனா நீ ஏன் பிறந்த நாள் கொண்டாடுற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சமூக விழிப்புணர்வு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே முதல் நிகழ்வாக தீமைகள் அதிகரிக்க பெரிதும் காரணம் மனோ இச்சையா சுற்றத்தார்களா என்ற தலைப்பிலே பட்டிமன்ற நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பொதுவாகவே பட்டிமன்றம் என்று சொன்னால் பட்டிமன்றத்துடைய தலைப்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வரமா சாபமா, ஆண்களா பெண்களா, மாமியாரா மருமகளா, இப்படி பட்டிமன்றங்களை பொறுத்தவரை நகைச்சுவை இருக்க வேண்டும், பொழுதுபோக்காக பட்டிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகின்றது. இந்த சமூக விழிப்புணர்வு மாநாடை மையப்படுத்தி சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தீமைகள் இந்த சமூகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த தீமைகள் அதிகரிப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த தீமைகளில் இருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு தான் இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தீமைகள் என்ற பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டியல் வருகின்றது. வரதட்சணை, வட்டி, சினிமா, கலாச்சார சீரழிவுகள், இன்று சமூக வலைதளங்கள் மூலமாக நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், ஒழுக்க சீர்கேடுகள், லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க சீர்கேடு, ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒழுக்க சீர்கேடு, விபச்சாரம், புகை, மது, போதை, சூதாட்டம், ஆன்லைன் கேம், லாட்டரி, திருட்டு, லஞ்சம், நிறைய தீமைகளுடைய பட்டியல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தீமைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பது மனோ இச்சையா சுற்றத்தாரா? அது ஒரு குழப்பம் இருக்கலாம். என்னது மனோ இச்சைனா என்ன, சுற்றத்தார்னா என்ன? மனோ இச்சை என்று சொன்னால் ஒரு தீமை நடப்பதற்கு ஒரு தனி மனிதன் அவனுடைய மனோ இச்சை தூண்டுதலாக அமைந்து இந்த தீமைகள் அதிகரிக்கிறதா, அல்லது அவனோடு இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய முன்னோர்கள், ஆலிம்கள், அறிஞர்கள், இமாம்கள், இப்படி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் இருக்கிறார்களே, இவர்களால் தீமை அதிகரிக்கிறதா என்ற நிலையில்தான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்திலே, இந்த பட்டிமன்றம் என்று சொன்னாலே லியோனி பேசுவார், ராஜா பேசுவார், பாரதி பாஸ்கர் பேசுவாங்க. இப்படியான சூழ்நிலைகள் இல்லாமல் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை மக்களிடத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே பேச்சாளர்களாக பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் மனோ இச்சைதான் காரணம் என்ற தலைப்பிலே காரைக்கால் யூசுப் மாநில செயலாளர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் எம்ஐஎஸ்சி டிஎன்டிஜே பேச்சாளர் அவர்களும் மனோ இச்சைதான் தீமைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி பேச வந்திருக்கின்றார்கள். அதே போல மனோ இச்சைதான் காரணம் நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்க. மனோ இச்சை காரணம் கிடையாது. சுத்தி இருக்கவன் நண்பர் இருக்கிறாங்க, கூட்டாளி உறவுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் காரணம் என்பதை பேசுவதற்காக சகோதரர் சிவி இம்ரான் மாநில செயலாளர் அவர்களும் இலியாஸ் எம்ஐஎஸ்சி டிஎன்டிஜே பேச்சாளர் அவர்களும் உரை நிகழ்த்த வந்திருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்தில் உங்களை மாதிரி நானும் வந்திருக்கிறேன். என்னதான் கருத்தை சொல்ல போறாங்க? உண்மையிலேயே தீமைகள் அதிகரிப்பதற்கு காரணம் மனோ இச்சை தானா இல்ல சுற்றத்தார் தானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க. முதலாவதாக காரைக்கால் யூசுப், தீமைகள் அதிகரிக்க மனோ இச்சை தான் காரணம் சொல்ல வரார். பார்ப்போம் வாங்க யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரு கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டிலே தீமைகள் அதிகரிக்க பெருக பெரிதும் காரணம் மன இச்சைதான் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பேச வந்திருக்கிறோம். தீமைகள் என்று சொன்னால், தீமைகள் என்பது இரண்டு விதமான தீமைகள் சமூகத்தில் இருக்கின்றன. ஒன்று மறைமுகமாக நடைபெறுகின்ற தீமைகள், இன்னொன்று வெளிப்படையாக தெரிகின்ற தீமைகள். மறைமுகமாக இருக்கின்ற தீமைகள் ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் இருக்கின்ற தீமைகளுடைய பட்டியல்களில் உள்ளது. வெளிப்படையாக தெரிகின்ற தீமைகள் என்று பார்த்தோம் என்றால் மது, வட்டி, விபச்சாரம் போன்ற வெளிப்படையாக தெரிகின்ற தீமைகள் என்று இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைகளை பற்றி சொல்லும் பொழுது, தீமை என்பதை எப்படி நாம் எதை அளவுகோலாக எடுப்பது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு செய்தியை பிறரிடத்தில் சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படுவோமோ, அருவருப்பாக நினைப்போமோ, அந்த காரியங்கள் தீமை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு காரியத்தை மறைமுகமாக செய்கிறார், அதை போய் 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுறாரு. அதை சொன்னா நம்ம அசிங்கமாக நினைச்சிருவான்னு நினைக்கிறாரு. அப்படி என்ன காரியங்கள் எல்லாம் நினைக்கிறாரோ அந்த காரியங்களும் தீமைதான் என்று சொல்லப்படுது. இப்படி இந்த தீமைகள் செய்கின்ற பட்டியல்கள் இருக்கின்ற இந்த பாவங்கள் சமூகத்திலே இன்றைக்கு நிறைய தீமைகள் மலிந்து கிடக்கின்றன. இப்ப இந்த தீமைகள் எல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி ஒரு தீமைகள் சமூகத்தில் ஏற்படுது என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மன இச்சையின் காரணத்தினால தான் சமூகத்திலே அந்த தீமைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸல் ஹயாத்த துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஹ்வாம். யாரு வரம்பு மீறி உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவனுக்கு நரகமே தங்குமிடமாகும். வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யாரு மன இச்சையை விட்டுவிட்டு மறுமை வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு முன்பு நிற்க வேண்டும் என்று அஞ்சி யார் ஒருவர் சுய விருப்பத்தை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஹ்வாம். அவருக்கான தங்குமிடம் மறுமையிலே சோனம் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வால் சொல்லப்படுது. அப்ப நடுவர் அவர்களே, இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்? ஒரு மன இச்சையை ஒரு ஆள் கட்டுப்படுத்திக்கிட்டு பாவங்கள் செய்யாம, தீமைகளை செய்யாம, சிகரெட்டு குடிக்காம, மது அருந்தாம, வெளிப்படையாக தெரிகின்ற மறைமுகமாக தெரிகின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அச்ச உணர்வு கொண்டு அந்த தீமையை விட்டு விலகி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சோனத்தை கொடுத்துறான். அதெல்லாம் வேணாம்பா, இந்த உலகத்துல இதெல்லாம் எனக்கு இன்பமாக தெரியுது அப்படின்னு ஒரு ஆள் உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டியும்
உலகத்தினுடைய சுகத்திற்காக வேண்டியும் உலகத்தில் கிடைக்கிற சில அற்பமான இன்பத்திற்காக வேண்டி சில பாவங்களை அவர் செய்கிறார் என்று சொன்னால் செய்வதற்கு காரணம் மன இச்சைதான். இன்றைக்கு ஒரு ஆளு மது குடிக்கிறாரு, போதை வஸ்துக்கள் இன்றைக்கு நிறைய வந்துடுச்சு. நிறைய இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது, பல விதத்தில் இன்னைக்கு இருக்குது. முதல்லாம் ஒரு காலத்துல சாராயம் மட்டும்தான் சொல்வார்கள். ஆனா இன்றைக்கு போதையை ஏற்றுவதற்கென்று போதை தரக்கூடிய பொருட்களே அவ்வளவு வஸ்துகள் இருக்கு. இளைஞர்களுக்கு மத்தியிலே கூல் லிப் என்று ஒன்று பயன்படுத்துறாங்க. அது சில தலகாணி மாதிரி இருக்குது. அந்த கூல் லிப்ல என்னவா, வாய்க்கு உலட்டுக்கு அடியில வச்சா லிப்பு ரொம்ப கூலா இருக்குமா. எத்தனை நாளைக்கு கூலா இருக்கும்? ஒரு வருஷம் 6 மாசம் கூலா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உதட்டுக்கு கீழே வெந்து போய் கேன்சர் போன்ற நோய்கள் அவர்களுக்கு வந்துடும். இது கூல் லிப் என்று சொல்லி இந்த போதைக்கு இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் இன்றைக்கு அடிக்டா இருப்பதை பார்க்கிறோம். இப்ப யார் இதை போய் கத்துக்கணும்னு சொல்றா? பெற்றோர்கள் கத்துக்கணுங்கிறாங்களா? மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இந்த கூல் லிப் சாப்பிடுங்கள் என்று கற்றுத் தருகிறார்களா? இதை யார் எடுத்துக்கொள்கிறார்? அவர்களாகவே இந்த போதையை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மதுபான கடைகள், நிறைய மதுபான கடைகள் இருக்கிறது. இதெல்லாம் போய் குடிங்கன்னு எல்லா இடத்திலும் சொல்றாங்களா? குடிப்பவர்களை கூட எப்படி தமிழகத்தில் அழைக்கப்படுது தெரியுமா? குடிகாரன்னு சொல்லக்கூடாதான். குடிக்கிறான்ல, குடிக்கிறவனை பார்த்து என்ன சொல்லக்கூடாதான்? ஏண்டா குடிகார அப்படின்னு சொல்லக்கூடாதான். எப்படி சொல்லணுமா? மது பிரியர்கள். அவனா விரும்பி குடிக்கிறான், அவனா குடிச்சு விரும்பி குடிக்கிற குடிய நீங்க எப்படி சமூகம் தான் காரணம்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு தனி மனிதன் தான் தன்னுடைய சுய கட்டுப்பாடை இழப்பதின் காரணத்தினால்தான் அவன் குடிகாரனாக மாறிவிடுகிறான். இன்றைக்கு வட்டி பெறுகிறது, வட்டியினால் இன்றைக்கு பல சமூகத்திலே கொடுமைகள் நடக்கிறது. இதற்கெல்லாம் யாரு காரணம்? பக்கத்து வீட்டுக்காரன் பில்டிங் கட்டுறான், எய்த்த வீட்டுக்காரன் பைனான்ஸ்ல வண்டி வாங்குறான், அவன் ஃப்ரிட்ஜ் வாங்குறான்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து தன்னுடைய சுய விருப்பத்தை, தன் மன இச்சையை அங்கு அவர்கள் விலக்கி கொண்டதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு வட்டியிலே விழுகிறார்கள். அப்ப விபச்சாரமாக இருக்கட்டும், சமூக வலைதளத்திலே ஏற்படுகிற சீரழிவுகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்திற்கும் காரணம் எது என்று கேட்டால், ஒரு தனி மனிதன் தன்னுடைய மன இச்சையை அங்கு கட்டுப்படுத்தாமல் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழியிலே ஒருவன் செல்லுகின்ற பொழுதுதான் அந்த தீமைக்கு அவன் காரணமாகி விடுகிறான். அல்லாஹ் தீமையை பற்றி சொல்றான். தீமையை ஒரு நபர் எப்படி எடுத்துக்கணுமா? ஷைத்தானை எப்படி வெறுக்கிறோமோ அப்படி வெறுக்கணுமா. இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும், அல்லாஹ் உங்களுக்கு ஷைத்தான் எதிரி என்று சொல்கிறான். ஃபத்தஹிது அதுவும், ஷைத்தானை நீங்கள் எதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தீயதை எல்லாம் ஒரு மனிதன், இது சமூகத்திற்கு கேடு, மனிதனுக்கு இது கேடு, தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு கேடு, தனி மனிதனுடைய வாழ்க்கையை இது சீரழிச்சிரும் என்று ஒரு மனிதன் தன் சுய கட்டுப்பாட்டிலே இருப்பான் என்று சொன்னால் எப்படி சமுதாயத்தில் சீரழிவான்? எப்படி சமூகத்தில் சீரழிவு வரும்? எப்படி ஒருத்தன் போதையினால கெட்டு போவான்? இன்னொரு ஆளு நண்பர்களோ யாரோ ஒருவன் கெடுப்பதற்கு வழிவகுத்தாலும் அவர்கள் தங்களுடைய மன இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டால் அந்த தீமைகள் இருந்து அவர்களால் விலகி இருக்க முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய தரப்பின் வாதமாக சமூகத்திலே தீமைகள் பெறுகிறது என்று சொன்னால் சுய கட்டுப்பாடு விடுவதன் காரணத்தினால்தான் சமூகத்திலே தீமைகள் பெறுகிறது. மன இச்சையை அடக்கி கொண்டால், மறுமை வெற்றியை நினைத்து பார்த்தால் தீமைகள் பெருகாது என்பதை எங்களுடைய தரப்பின் வாதமாக நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கின்றோம். சமூகத்தில் தீமைகள் அதிகரிக்கிறதுக்கான காரணம் மனோ இச்சை தாங்க காரணம். எதிர தரப்பு உட்காந்துருக்கிறாங்க, எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரியல. சுற்றத்தாரை பற்றி பேச வந்திருக்கிறாங்க. யாருப்பா சொன்னது? எந்த பெற்றோராவது கூல், அந்த எது என்ன பேர் சொன்னீங்க? கூல் லீஃபா? கூல் லீஃப் அதையெல்லாம் அந்த உதட்டில் வைக்கணும்னு சொல்லி எந்த பெற்றோர் சொன்னார்? எந்த உறவினர் சொன்னார்? அவனுடைய மனோ இச்சை தானே காரணம். அவன் வழிகட்டு அவன் தறிக்கட்டு போறான்னு சொன்னான். அதுக்கு போய் நீங்கள் சமூகத்தையும் உறவுகளையும் காரணம் காட்டுவீங்களா? மது பிரியர்னு பேர் வச்சிருக்கிறான். சாராயம் குடிக்கிறவனுக்கு இன்னைக்கு அரசாங்கமே பேர் வைக்குது. ஏன்னா நீங்கள் சாராயம் விற்கிறது அரசாங்கம் தானே. அப்போ சாராயம் குடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மது பிரியர்னு பேர் இருக்கு. அவனே விரும்பி குடிக்கிறான், அவனே சீரழிஞ்சு போகிறான்.
அவனே கெட்டு நாசமா போறான். இதுக்கு எங்க உறவினர்கள் வந்தாங்க? இதையே நீங்க சமூகத்து மேல பொறுப்பை போடுறீங்க. இதற்கு எல்லாம் காரணம் அந்த தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய அவங்க மனோ இச்சை தான் காரணம் என்பதை யூசுப் அவங்க தன்னுடைய வாதங்களை ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறாங்க. மனோ இச்சைன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டாளிக தான் காரணம் என்பதை சொல்வதற்காக நம்ம சிவி இம்ரான் அவங்க வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டும். கடலூர் வடக்கு மாவட்ட சமூக விழிப்புணர்வு மாநாட்டிலே சமூக தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் மனோ இச்சையா சுற்றத்தாரா என்ற இந்த தலைப்பிலே சுற்றத்தார்தான் தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்ற வாதத்தை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய அணியின் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே எதிர் அணியில் நிறைய விஷயங்களை பேசினாங்க. இல்லை பேசும்பொழுது அண்டை வீட்டுக்காரங்க வந்து பார்த்து ஏங்குறான் அப்படின்னா அவர் நிறைய விஷயத்த சொன்னாப்புல. இந்த அண்டை வீட்டுக்காரங்க வந்து சுற்றத்தாரில் வருவாங்களா மனோ இச்சையில் வருவாங்களா? அப்போ எதிராளி வந்து நமக்கு சப்போர்ட்டா பேசி இருக்கிறாங்க. நீங்க தீர்ப்பு வழங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரி, அவங்க எதுவும் கவுண்டர் கொடுக்காம இருக்கணும், பார்ப்போம். சரி, அப்போ வட்டி வாங்கக்கூடிய அடிப்படையில் ஒருத்தருக்கு காரணம் அண்டை வீட்டுக்காரங்க தான், மற்றவர்களுடைய தூண்டுதல் காரணமாகத்தான் இவன் வட்டிக்கு செல்கிறான் என்ற வாதத்தை நமக்கு சாதகமாக கொடுத்ததற்காக முதல்ல நாங்கள் எதிரணிக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அது இல்லாமல் நிறைய வாதங்களை வச்சாங்க. என்னுடைய வாதத்தில் நான் நடுவில் அதுக்கு பதில் கொடுக்குறேன். அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் என்பவன் ஒரு சோசியல் அனிமல்னு அவனுக்கு ஒரு பேர், சமூக விலங்கு என்று மனிதனுக்கு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்றது கிடையாது. அவன் மனைவியோடு, குழந்தைகளோடு, பெற்றோரோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு, சுற்றத்தாரோடு தான் வாழக்கூடியவனா மனிதன் இருக்கிறான். அப்போ அந்த சமூகத்தினுடைய தாக்கம் அந்த நபர் இடத்துல பிரதிபலிக்கக்கூடியதா நீங்க பார்க்கலாம். சமூகம் வந்து நல்லவர்களாக இருந்தால் இவனும் நல்லவனாக பெரும்பான்மையா நீங்க பார்க்கலாம். சமூகம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த விஷயம் இவன் இடத்துல தொற்றிக் கொள்வதை நீங்க பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு சமூகம் காரணம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல பெற்றோர். ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய பருவத்தில் தான் ஆரம்பிக்கிறவருடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, எந்த குழந்தை பூமியில் பிறந்தாலும் அவன் இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறான். அவனுடைய பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவனை யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மாற்றி விடுகிறார்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்று சொல்லி கொடுத்தா அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வான் சின்ன வயசுலேயே. அந்த குழந்தை பருவத்திலே இயேசுநாதர் தான் கடவுள் என்று சிறு வயதில் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அதுதான் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் எந்த மதத்துக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் மாறி விடுகிறான். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு மனிதன் தவறான கொள்கையின் பக்கம் செல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீமைகள் பெறுவதற்கு, தவறான கொள்கை இந்த மனித சமுதாயத்தில் விதைக்கப்படுவதற்கு பெற்றோரே காரணமாக இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க. இதுதான் ஒரு கவிஞன் பாடி இருப்பான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்றான் இல்லையா? இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வர்றதுக்கு பெற்றோர் தான் காரணம், ஒரு குழந்தை கெட்ட குழந்தையாக வருவதற்கு பெற்றோர் தான் காரணம் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க, ஃபஹ்தருஹும் அவர்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். மனைவியை பார்த்து எதிரி என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். பெற்றெடுத்த குழந்தைகளை பார்த்து எதிரிகள்
அவர்கள் விரோதிகள் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறானே, எதற்காக அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்படுமாறு மனைவி கூறுவா, கேட்காத. உன் குழந்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்குமாறு உன்னை தூண்டுவான், கேட்கக்கூடாது. நீ தீமைகள் செய்யாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். உன் மனைவி எதிரி தான், உன் குழந்தை எதிரி தான். குர்ஆன் ஹதீஸுக்கு அவங்க ஆதரவா சொன்னா மட்டும்தான் கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த தீமைகள் பெருக்குவதற்கு தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறாங்க எல்லாம் குறிப்பிடுறான். சகோதரர் சுட்டி காட்டினார், கூலிப்பு உதட்டுல வைக்கிறான். அவன் மாணவ பருவத்திலேயே ரொம்ப வழிகட்டு போயிடுறான். முஸ்லிம் முஹல்லாக்கெல்லாம் இப்ப ஒரு போதையால் நிரம்பி இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கஞ்சா எல்லாம் முஸ்லிம் முஹல்லாக்கள் பரவுகிறது. அப்போ இது போன்ற தீமைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல கல்லூரி எல்லாம் பரவுது. இதுக்கு சுற்றத்தார் காரணம் இல்லையா? உங்க பிள்ளைகளை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது நடுவர் நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல் தானா, இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தானே விசாரிச்சு சேர்ப்பாங்களா, கண்ணை மூடிட்டு போய் சேர்த்துட்டு வந்துருவாங்களா? அது எப்படி பிள்ளைங்க விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கும்? அப்போ காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் கெட்டு போன குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? அப்போ சமூகம் தான் அவனை வழிகெடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவன் நல்ல குழந்தையா போனா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் கூல் நிப்பு என்ற விஷயத்தை கத்துக் கொடுக்கிறான், கஞ்சாவை கத்துக் கொடுக்கிறான், போதையை கத்துக் கொடுக்கிறான், மது பிரியர் சொன்னாரு, சாராயம் குடிக்கிறத கத்துக் கொடுக்கிறான், கல்யாணத்தை குடிக்கிறத கத்துக் கொடுக்கிறான். அங்க தீமைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக கெட்ட நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க? அதாவது கெட்ட நண்பனுக்கு உதாரணம், கொல்லு பற்ற வச்சிருக்கான்ல அவன் தான் உதாரணம். அவன்கிட்ட நீ போனால் அந்த நெருப்பு உன்னுடைய உடலில் பட்டு உனக்கு காயம் ஏற்பட்டு விடும், அல்லது அந்த துர்வாடையோடு அவன்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களே தமிழ்ல, பூவோட சேர்ந்து நாறு மணக்கும் சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப கெட்ட நண்பர்கள் தான் இது போன்ற சமுதாயத்தில் தீமை பெருகுவதற்கு காரணம். அதே மாதிரிங்க இந்த சமுதாயத்தில் வரதட்சணை பெருகி இருக்கிறது. பெண் வீட்டில் ஹோண்டால இருந்து போண்டா வரைக்கும் வாங்குறாங்க. பெண் வீட்டார் இடத்துல மாப்பிள்ளை வீட்டார் இப்படி கேட்டு வாங்குறாங்க. இந்த மாப்பிள்ளை வாங்கக்கூடாது என்று சொன்னாலும் வாங்குவதற்கு தூண்டக்கூடியவர்கள் யார்? தாய்மார்கள் இல்லையா? அந்த மாப்பிள்ளையுடைய அம்மா இல்லையா? நீ வாங்கறடா, வரதட்சணை வாங்கவில்லை என்றால் விஷம் குடிச்சிருவேன் என்று மிரட்டக்கூடியவர்கள் யார்? பெற்றெடுத்த தாய் தான் மிரட்டுறாங்க. அப்போ தாய் தீமையை தூண்டுவதற்கு காரணமா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வீட்டில் போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பேரம் பேசக்கூடியவர்களாக, எவ்வளவு சவர நகை போடுவீங்க, என்னென்ன உணவு கொடுப்பீங்க, என்னென்ன வகையான வரதட்சணை கொடுப்பீங்க என்று பேரம் பேசக்கூடியவர்களாக உறவினர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகவே இது போன்ற தீமைகள் பெருகுவதற்கு நெருங்கிய உறவினர்களும் அவர்களுடைய நண்பர்களும் சுற்றத்தாராக இருக்கக்கூடியவர்கள் தான் தீமைகள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய முதல் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். மனோ இச்சை தான் காரணம்னு பார்த்தா, அவங்க போட்ட அந்த பந்தையெல்லாம் சிக்ஸுக்கு அடித்து மனோ இச்சை அப்படிங்க காரணமாகும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தானே கெடுக்கிறாங்க. மதுப்பிரியர்னு சொன்னால் அதை கற்றுக் கொடுத்ததே நண்பர்கள் தானே. நீ உறவுகளும் இந்த நண்பர்களும் தானே அந்த தீமைகள் பெருக பெரிய காரணமாக இருக்கிறாங்கன்னு அடுக்கடுக்கான ஆதாரங்களை போட்டு தாக்குறாங்க. வரதட்சணைன்னு சொன்னால் ஹோண்டா கேட்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். போண்டா கூட கேட்குறாங்க. ஹோண்டாவிலிருந்து போண்டா வரைக்கும் வரதட்சணை கேட்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு இந்த உறவினர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் சுற்றத்தார் தானே காரணம். இந்த தீமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சுற்றத்தார் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? இவங்க தான் இதை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தன்னுடைய வலிமையான வாதங்களை இம்ரான் அவங்க வைத்திருக்கின்றார்கள். இல்லை, அவங்க என்ன வாதங்களை வைத்தாலும் சரி, மனோ இச்சை ஒரு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அபூபக்கர் சித்திக் எம்ஐஎஸ்சி அவங்க மனோ இச்சை தான் காரணம் தீமைகள் அதிகரிப்பதற்கு. வாங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய
எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூகத்தில் தீமைகள் அதிகரிக்க பெரிதும் காரணம் மனோ இச்சைதான் என்கிற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். எதிரணியினர் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாவாக பேசுவதாக பல விஷயங்களை எடுத்து காட்டினார்கள். ஆனால் ஒரு அடிப்படையை சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நாங்க மறுக்கல, சமூகத்தில் தீமைகள் நடப்பதற்கு சுற்றத்தாரும் ஒரு காரணம்தான். ஆனால் சுற்றத்தார் தீமைகளுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் எல்லா தீமைகளும் சுற்றத்தார் காரணம் அல்ல. சுற்றத்தாரால தீமைகள் நடக்க செய்யுது, ஆனால் எல்லா தீமைகளுக்கும் சுற்றத்தார் காரணம் அல்ல. இதே போல் ஒரு வாதத்தை, எதிர்வாதத்தை நடுவர் அவர்களே, எதிரணியரை பார்த்து சொல்லுங்க, எல்லா தவறுகளுக்கும் மன இச்சை காரணம் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, கேட்போம். அப்ப சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் பெரிதும் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக மனோ இச்சை தான் அதற்கு காரணம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான், இன்ன கசீரன், பெரும்பாலான நபர்கள் ல யுதித்தூன பி அஹ்வாஹிஹிம் பி கைரி இல்ம், அறிவில்லாமல் சிந்திக்காமல் மனோ இச்சையின்படியே அதிகமாக தவறுகளில் வழிகேட்டுகளில் செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். எதிர்த்தரப்பினர் சுற்றுப்புறத்தார் தான் காரணம், அதற்கு பல வாதங்களை எடுத்து வச்சாங்க. எங்களுடைய தரப்பிலிருந்து சில வாதங்களை எடுத்து வச்சோம். இன்றைய சமூக தீமைகளை எடுத்து பார்க்கும் போது ஒரு புரிதல் வரும். இன்றைய சமூகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீமை எது? ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மானக்கேடான, ஒழுக்கக்கேடான சமூகத்தில் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஏபிசிடியில் என்னென்னமோ சொல்றாங்க. LGBTQIA, ஏக்கச்சக்கமான பாலினங்கள் வந்துருச்சு. லெஸ்பியன் சொல்றான், கேன்னு சொல்றான், பிசெக்சுவல்ங்கிறான். இவர்களுக்கு என ஒரு பேரணி. இதுல ஓரினை சேர்க்கைன்னு சொன்னா சில பேருக்கு புரியாது. ஆண்களோடு ஆண்கள் காதல் செய்து திருமணம் செய்து கொள்வது, பெண்களோடு பெண்கள் அவர்கள் காதல் செய்து திருமணம் செய்து கொள்வது, இது எவ்வளவு மானங்கெட்ட ஒரு காரியம், ஒழுக்கக்கேடான ஒரு கலாச்சாரம். இன்று சமூகத்தில் பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓரினை சேர்க்கையாளர்களாக இருக்கிறார்கள், பெருகி கொண்டு வருகிறார்கள். இளைய சமூகம் இந்த ஒரு காரணத்தில் அதிகமாக தவறுகளில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லுகிறான். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமுதாயம் ஓரின சேர்க்கையில் திளைத்துக் கொண்டிருந்தது. ஆண்கள் ஆண்களை விரும்பி திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் பல பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பெண்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு முன்வைத்து பிரச்சாரம் செய்தார். ஆண்களையே நாங்கள் விரும்புவோம் என்ற ஒரு நிலையில் சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், எந்த காரணத்திற்காக இவர்கள் ஆண்களை விரும்புகிறார்கள்? சுற்றத்தார் காரணமா? தெளிவாக இறைவன் சொல்கின்றான், இன்னக்கும் லதஅதூன ரிஜால், நீங்கள் ஆண்களை விரும்புகிறீர்கள், ஆண்களை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? ஷஹ்வத்தன் மின் தூனின் நிசா, பெண்களை விடுத்துவிட்டு இச்சையின் காரணமாக ஆண்களை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஆனா ஒரு ஆணை பார்ப்பதற்கு இச்சை தானே காரணம். அப்ப இந்த ஓரினை சேர்க்கை என்ற சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் மனோ இச்சை. அடுத்து இந்த மனோ இச்சை தான் சமூகத்தில் தவறுகளை அதிகரிப்பதற்கு பெரிதும் காரணம். ஏன் தெரியுமா? இந்த மனோ இச்சை என்ன பண்ணும்? தவறுகளை அழகாக காட்டி திரும்ப திரும்ப அதை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். மனசு என்ன பண்ணும்னா, ஒரு முறை தவறு செய்தால் என்ன தப்பா, அடுத்த முறை செய்தால் என்ன தப்பா, இது கடைசியா இருக்குமே, ஒரு முறை தவறு செய்தால் அல்லாஹ் என்ன குற்றத்துல தூக்கி பாவத்துல வீசிடுவான நரகத்துல, யாரு பார்க்க போறா? நீ செய், பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நடுவர் அவர்களே, ஒரு சுகர் பேஷண்ட், இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வைங்க. என்னங்க நம்மளும் சுகர் பேஷண்ட் ஆகிட்டீங்க? நடுவரா வந்துட்டா சரி.
இப்போ சுகர் பேஷண்ட் நீங்க, உங்களுக்கு சுகர் 200க்கு மேல போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன அட்வைஸ் சொல்லுவாங்க? ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு வாங்க. ஸ்வீட் சாப்பிட அதான் பெரிய எதிரி உங்களுக்கு. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை என்ன சொல்லும்? சுற்றத்தார் தானங்க சொல்லுது. எல்லாம் சொல்றாங்களே சுற்றத்தார் எல்லாத்துக்கும் வழிவகுக்குதுன்றாங்க. சுற்றத்தார் பல நிலைகளில் நம்மை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தற்காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பா குடிச்சிடாத, எப்பா உபச்சாரம் பண்ணாத, எத்தனை பயான்ல கேட்கிறோம். சுற்றத்தார் என்ன எல்லோரும் நமக்கு வழிவகுக்கிறாங்களா? மருத்துவருடைய ஆலோசனை என்ன? ஸ்வீட்டு சாப்பிடாதப்பா, நீ இனிப்பை எடுத்து விட்டால் சுகர் லெவல் அதிகமாயிடும், விரல வெட்டணும், விரல வெட்டிட்டா உனக்கு காயம் ஆறிடும் நினைக்கிறியா? அடுத்து காலை வெட்டுற மாதிரி வரும், சின்ன காயப்பட்ட தாங்க மாட்டேன், சுகரை எடுத்துறாத. அறிவுல தெளிவா சொல்லுவான். என்ன பண்ணுவோம்? நடுவர்கள் ஒரு விருந்துக்கு போவாரு. விருந்துக்கு போய் பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா பலகாரம் பயங்கரமா செஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே லட்டு எல்லாம் அடுக்கி வச்சு தேனா வலியும். பார்க்கும்போது நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்ன யோசனை வரும்? நம்ம நல்லா ஸ்வீட் சாப்பிட்ற ஆளுங்க, நீங்க சுகர் பேஷண்ட் ஆகிறீங்க. வருத்தம் வருதா? நம்மள சுகர் பேஷண்ட் சொல்லிட்டாங்களே, இப்ப இனிப்பு சாப்பிட கூடாது, சாப்பிடாம ஏந்திரிச்சு வந்துட முடியுமா? அந்த நேரத்தில் சிந்தனையோடு ஒரு விஷயம் சண்டை போடும். என்ன? மனோ இச்சை. ஒரு முறை அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டா என்ன, ஒரு முறை சாப்பிட்டா என்ன, உனக்கு என்ன அப்படி சுகர் லெவல் ஏறிடுமோ? உடனே விரல வெட்டிடுவாங்களா? உடனே காலை வெட்டிடுவாங்களா? ஒரு மாத்திரையை கூடுதலா போட்டா என்னன்னு நடுவர் அவர்கள் அதுல கையை வைப்பாரு. சமூகத்தோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்ச ஆளு அப்புறம் ஒரு முறை பழகிட்டா தனித்தனியா கடையில போய் லட்டெல்லாம் வாங்கி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன காரணம்? மனோ இச்சை தவறுகளை அழகாக காட்டும், திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். இன்னைக்கு மதுவை பத்தி பேசுறாங்க. மக்களிடத்துல மது என்பது சுற்றத்தார் தான் காரணம், அதனால தான் குடிக்கிறான்னு. நடுவர் அவர்களே, இன்னொரு வாய்ப்பு. இப்ப உங்க வீட்டுக்கு அருகாமையில டாஸ்மார்க் இருக்கு. உங்க வீட்டுக்கு அருகாமையில டாஸ்மார்க் இருக்கு. டாஸ்மார்க் இல்லாத இடம் எது? மூளைக்கு மூளை டாஸ்மார்க் நிறைய திறந்து வச்சுக்கிட்டு வாங்கன்னு தானே சொல்றாங்க. அப்ப உங்க வீட்டுக்கு அருகாமையில டாஸ்மார்க் இருக்கு. டாஸ்மார்க் இருக்கின்ற காரணத்தினால நீங்க போய் மதுவை குடிச்சிட்டு மது பிரியராக ஒரு பேச்சுக்கு நீங்க மாறிட்டீங்க. மாறிவிட்டதற்கு பிறகு சமூகத்தை போய் குறை சொல்ல முடியுமா? இல்ல டாஸ்மார்க் வச்சிருக்கவன தான் போய், ஏண்டா இங்க டாஸ்மார்க் வச்ச, ஏன்னா நான் குடிச்சதுக்கு நீ தான் காரணம் கை காட்ட முடியுமா? அவன் தெளிவா சொல்லுவான். நான் இந்த டாஸ்மார்க் வச்ச உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்பான். அல்லாஹ் அதான் தெளிவா சொல்லுகின்றான், பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் இவர்கள் அந்த மனோவிச்சையை பின்பற்றி தவறுகளை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது வ குல்லுஹு, இந்த உள்ளம் சரியாக இருந்து விட்டால் அனைத்து அமல்களும் தெளிவாக அமைந்துவிடும், நன்மையாக அமைந்துடும். ஃபைதா ஃபஸதத், உள்ளம் தடுமாறி விட்டால், இச்சைக்கு அடிமையாகி விட்டால், ஃபஸதல் ஜஸது வ குல்லுஹு, அனைத்து அமல்களும் நாசமா போயிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மன இச்சையை எவன் தவிர்த்து வாழ்கின்றானோ அவன்தான் ஒரு சமூகம்னு சொல்றாங்கல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் தனி மனிதன். ஒவ்வொரு தனி மனிதனும் மன இச்சையை பின்பற்றி தவறுகள் செய்கிற காரணத்தால் தான் அது சமூக தீமையா மாறுது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் மன இச்சையை அடக்கி, இச்சையை கட்டுப்படுத்தி தவறுகளில் இருந்து ஒவ்வொரு மனிதனாக வெளியில் வந்தால்தான் சமூக தீமைகள் குறையும் என்பதை அழுத்தமாக வலுப்படுத்தியவனாக, சமூக தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் மனோ இச்சை தான். இந்த பக்கம் திரும்பினா இவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பினா இவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க. மனோ இச்சையா குற்றத்தாரான்னு நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தவறுகள் நடக்குது. மனோ இச்சை காரணம் இல்லைன்னு எதிரணிகளால் சொல்லிட முடியுமா? தைரியமான ஆளாக அவங்க சொல்லி தான் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு சவால் வைக்கிறாங்க. அதே போல் ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க சீர்கேடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே இந்த ஒழுக்க சீர்கேடு நடந்தபோது அது இச்சையின் காரணமாகத்தான் நடந்ததை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அப்போ ஒரு தனி மனிதன் அந்த ஒழுக்கத்தை பேணாததனால் தானே அந்த சீர்கேடு நடந்தது என்பதை தங்களுடைய வாதமாக சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மாக் கடை இருக்குது, டாஸ்மாக் கடை இருந்ததுன்னா போய் குடிச்சிடலாமா? எல்லாமே சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒரு காரணமா? அவன் மன இச்சையின் காரணமாக தானே போய் குடிக்கிறான் என்ற வலிமையான வாதங்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இல்லை அவங்க ஏதோ உங்களை மாற்ற பார்க்குறாங்க, சுற்றத்தால் தான் காரணம் என்பதை சொல்வதற்காக இலியாஸ் எம்ஐசி அவங்க வராங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
சமூக தீமைகள் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் சுற்றத்தாரே என்கிற அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக வாதங்களை எடுத்து வைப்பதற்காக வேண்டி பணிக்கப்பட்டிருக்கிறோம். எதிரணியினர் சொல்லும்போது மனோ இச்சைதான் என்கிற விதத்தில் ஏராளமான குரான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுத்து சொன்னாங்க. இங்க தலைப்பு என்பது பெரிதும் காரணம் எது அப்படிங்கிறத தான் அவங்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாதங்கள் என்னவோ நமக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்புல நிறைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. கடைசியா சொல்லும்போது கூட சொன்னாங்க, தனி மனிதர் திருந்துறதுனால தான் ஒட்டுமொத்த சமூக தீமையாக, தனி மனிதருடைய தீமை ஒட்டுமொத்த சமூக தீமையாக மாறுகிறது அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எடுத்து சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னிடத்தில் உள்ள தீமைகளை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்றவே மாட்டான் என்கிற அந்த வார்த்தைகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு தனி மனிதரை திருத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த தீமைகள் பெரியதாக இருப்பதற்கு காரணம் ஒரு சமூகமாக அந்த தீமைகளை செய்வதுதான். அப்ப மாற வேண்டியது என்பது அந்த சமூகம் தான். சமூகம் மாற வேண்டும் என்கிற அடிப்படையை அல்லாஹ் ஆழமாக எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப சுற்றத்தார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தீமைகளில் இருந்து மாறினால் மட்டும்தான், தீமைகளில் இருந்து திருந்தினால் மட்டும்தான் இந்த தீமைகள் பெருகுவதை நிறுத்த முடியும். ஒரு தனி மனிதராக ஒரு விஷயத்தை சொல்வதை விட ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை சொல்வதுதான் இன்றைக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருக்கிறோம். வெறுமனே ஒரே ஆளை நின்றுட்டு இப்படி செய்யாதீங்கப்பா அப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்றதை விட இத்தனை பேர் குழும்பி ஒரு மக்களிடத்துல இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வோம் என்றால் அது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இத்தனை பேர் சொல்றாங்களே நம்ம கேட்கணும் அப்படிங்கறத விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப அதிகமான மக்கள் இந்த நேர்வழியின் பக்கம் இருப்பார்கள் என்றால் இலகுவான முறையில் தீமைகள் குறைஞ்சிரும். அப்ப அதிகமான மக்கள் தீமைகளில் மூழ்கி இருப்பதுதான் தீமைகளுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. அப்ப சுற்றுப்புற மக்கள் அனைவருமே தீமையில் மூழ்கியிருப்பதுதான் பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கிறார். அவன் சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இச்சை சம்பந்தமாக இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். ஓரின சேர்க்கையாக இருக்கட்டும், இந்த மது பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வட்டி, இது போன்ற எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு இச்சை என்பது ஒரு அடிப்படையாக இருந்தாலும் கூட அந்த காரணங்கள் அந்த தீமைகளை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது இன்னொரு நபர் தான். வட்டி வாங்குறாரு, இவரா வாங்கிட முடியுமா? கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. தனியா வாங்க முடியாது நம்ம வட்டி, அதுக்கு ஒரு ஆள் போனா வேணுமா? வட்டி கொடுக்கக்கூடியவர் இருக்கணும்ல. என்ன செய்தி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? வட்டி வாங்குபவராக இருந்தாலும், வட்டிக்கு கொடுப்பவராக இருந்தாலும், வட்டிக்கு சாட்சியாக போகக்கூடியவராக இருந்தாலும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லோரும் பாவத்துல சமம்தான். எல்லோரும் அந்த வட்டிக்கு என்ன பெரும் பாவமாக சொல்லப்படுகிறதோ அந்த பாவத்தில் அனைவரும் சம பங்கு உடையவர்கள் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வெறுமனே ஒரே நபரை பார்த்து சொல்லல. அப்ப ஒரு சமூகமாக ஒரு கிட்டத்தட்ட உற்றார் உறவினராக இருக்கக்கூடிய எல்லோருமே அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதை கொடுக்கக்கூடியவர், வாங்கக்கூடியவர், அதற்கு சாட்சியாக எழுதக்கூடியவர் என்று எல்லோருமே காரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சொல்றாங்க. அதே மாதிரி மது அருந்துபவர், அதை அருந்துவதற்காக எடுத்து கொடுப்பவர், பரிமாறுபவர் என்று அந்த மதுவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரே ஒரு மனிதரை மட்டும் குறிப்பாக்கவில்லை, அதை சுற்றியுள்ள எல்லா மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் குற்றவாளிகளாக சொல்கிறார்கள். அப்ப வெறுமனே மனோ இச்சை மட்டும் இதற்கு காரணம் கிடையாது. மனோ இச்சையை விட இது எல்லாவற்றுக்கும் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய தீமையாக இருந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக பேசினார்கள். சிலை வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இணை வைப்பு. அப்படிப்பட்ட இணை வைப்பை ஒரு காலம் செய்யக்கூடாது என்கிற பிரச்சாரத்தை எடுத்து வச்சாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த சிலைகளை வணங்குவதற்கு காரணத்தை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், காலு வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை இதை வணங்கக்கூடியவர்களாக பார்த்தோம், இந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் செய்வோம். அப்ப இந்த பெரிய தீமை பெருகுவதற்கு, இந்த அநியாயமாக மிக பெரும்
ஷிருக்காக இருக்கக்கூடிய மிக நிரந்தரமான நரக நெருப்பை பெற்றுத்தரக்கூடிய அநியாயமாக இருக்கக்கூடிய இந்த ஷிருக்கிற்கு காரணம் யார் என்றால் முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால லகத் குன்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ ضلال முபீன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப சுற்றத்தாராக இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்களாக பெற்றோர்களாக மூதாதையர்களாக இருக்கும் காலங்காலமா அதை செய்யறாங்க அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு பாருங்க, மௌத்தா போயிருவாங்க, மௌத்தா போனா 7ஆம் ஃபாத்திஹா 10ஆம் ஃபாத்திஹா ஓதுறாங்களா இல்லையா நடுவர்களே? எத்தனை இடங்களை பார்க்க இன்னைக்கும் ஓதுகிறார்கள். ஏன் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு போய் கேட்டா, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நபிகளார் செய்யவில்லையே, நபிகளார் வாழக்கூடிய காலத்துல அவங்களுடைய மனைவிமார்கள் இறந்தார்கள், பிள்ளைகள் இறந்தார்கள், நபிகளார் யாருக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று இந்த தீமையை பத்தி நம்ம கேட்டோம்னா அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாங்க காலங்காலமா எங்களுடைய முன்னோர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க, காலங்காலமா அது ஓதுவாங்க, விருந்து போடுவாங்க, அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாதுங்க அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள் என்றால், அப்ப சுற்றத்தாராக இருக்கக்கூடிய முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே காரணமாக இருக்கிறாங்க இந்த வழிகேட்டிற்கு. இன்னும் பாருங்க, இந்த வழிகேடுகள் எந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் முழுகி இருக்குதுன்னா, இதை ஃபாத்தியாலாம் ஓதலைங்க, சும்மா சாப்பாடு போடுறோம் அல்லாஹ்வுடைய பேரால அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இன்றைக்கு மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத பல விஷயங்களை இன்றைக்கு செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் என்றால், இன்னும் எந்த அளவுக்கு சமூகத்தில் இது மாதிரியான தீமைகள் இருக்குன்னா, பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகள் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க என்பதை நம்ம தரப்பு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமா எந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பர்த்டே கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேரால புள்ள ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் ஒரு தவறான மார்க்கத்தில் இல்லாத ஒரு மாற்று மத கலாச்சாரமாக இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு தீமையை இன்றைக்கு பெற்றோர்கள் ஆமோதிக்கிறார்கள் என்றால், அதை செய்வதற்கு வழிவகையாக இருக்கிறார் என்றால் இதற்கு காரணம் என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதா இருந்தா, திருமண நாள் ஆனிவர்சரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கலாச்சாரம் இப்படி பரவிட்டு இருக்குது. இது பல பேர் ஆண்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு கொடுமையாகவும் இருக்குது. என்னன்னா, அவங்களுக்கு திருமண நாளே மறந்து போச்சு, என்னைக்கு திருமணம் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு மனைவி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, திங்கக்கிழமையா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மீண்டும் ஒரு சவுண்டு கொஞ்சம் ஒருபடி மேல போகுது, மறுபடியும் என்ன நாளா இருக்கும் தெரியலையே, சைத்தா சைக்கிள் வருது அப்படிங்கிற மாதிரி இது அவருக்கு பெரிய ஒரு குழப்பமா இருக்குது. இன்னைக்கு திருமண நாள் அப்படிங்கிறத சொல்லி பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பஞ்சாயத்தாக பல குடும்பங்களில் போகக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதை இன்றைக்கு பிரசித்தியாக இதெல்லாம் செய்யணும், இதுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும், இது ஒரு நடைமுறையாக இன்றைக்கு பழக்கத்தில் பார்க்கிறோம் என்றால், இப்ப இன்னைக்கு சுற்றத்தாராக இருக்கக்கூடியவர்களே இந்த தீமைக்கு காரணமாகத்தானே இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில சில பேர் நரக நெருப்புல போட்டி புரட்டப்படுவார்கள். அப்படி புரட்டப்படக்கூடிய சமயத்துல அவர்கள் ஏன் நரகத்தில் புரட்டப்படுகிறார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, நாங்க எங்களுடைய முன்னோர்களை கடைபிடித்தோம், அவர்களுடைய வழியில் சென்றோம், எங்களுடைய இமாம்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் வழியில் சென்றோம், மூதாதையர்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் வழியில் சென்றோம் என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா அப்படிங்கிறத அவங்க காரணமா சொல்றாங்க. அப்ப இந்த தீமைகள் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் என்பது முன்னோர்கள் தான், சுற்றத்தார்கள் தான் என்பதை நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீமைகள் பெருகிறதுக்கு காரணம் சுற்றத்தார் தான் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஒரு வலிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலை வணக்கம் வருகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது முன்னோர்களை தானே காரணம் காட்டினாங்க. ஃபாத்தியா ஓதுறாங்க இன்னைக்கு, அதற்கும் முன்னோர்களை தானே காரணம் காட்டுறாங்க. ஒரு பர்த்டே கொண்டாட்டம் என்று சொன்னால் அதற்கும் முன்னோர்களை தானே காரணம் காட்டுறாங்க. வட்டி என்று சொன்னால் அது தனியாக ஒரு நபர் வாங்கிட முடியுமா? அது கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்று தானே. மது என்று சொன்னால் அதுவும் கூட்டாக செய்யக்கூடியது தானே. பாவங்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அது எல்லோருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாவமாகத்தானே இருக்கிறது. அப்போ மதுவுக்கு சுமக்கிறவங்க காரணமாக இருக்கிறாங்க, விற்கக்கூடியவர்கள் காரணமாக இருக்கிறாங்க, வட்டிக்கு எழுதக்கூடியவர்கள் காரணமாக இருக்கிறாங்க, சாட்சி சொல்லக்கூடியவர்கள் காரணமாக இருக்கிறாங்க, கொடுக்கக்கூடியவர்கள் காரணமாக இருக்கிறாங்க. இதில் எங்கே தனிநபர் எங்கே வராங்க என்ற அடுக்கடுக்கான வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சு 2 தரப்பு வாதங்களும் வைத்து முடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தீமையை பெருகிறதுக்கு காரணம் மனோ இச்சையா சுற்றத்தாரான்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ நம்ம முன்னால் இருக்கிறது. இறுதியாக அந்த அணியுடைய தலைவர்
அவங்க வாதங்களை வலு சேர்ப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் கொடுப்போம். பாப்போம் என்ன கருத்தை சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் மன இச்சைதான் என்ற தலைப்பின் கீழே எங்களுடைய வாதங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்து வருகிறோம். இப்போ எதிர் தரப்பினர் இல்லை சமூகம்தான் மற்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற வாதங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லா தீமையும் செஞ்சிருவாங்களாம், எந்த தீமையும் நான் செய்யலை, அவன் செய்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படிங்கிற கணக்கில் சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. நடுவர் அவர்களே, ஒரு ஆள் நெருப்பால் உடம்புல சுட்டுக்கிறாரு. அவர் நெருப்பால் சுட்டுக்கிறாங்கிறதுக்காண்டி நாம் நெருப்பால் சுட்டுக்கிட்டோம்னா நம்ம அறிவாளிம்போம்னா முட்டாள்னு சொல்லுவாங்களா? ஏன்பா அவன் நெருப்பால் சுட்டா நீ ஏன்பா சுடுற? நெருப்பால் யார் தனக்கு சுட்டுக்கிட்டாலும் அவர்களுக்கு தான் வேதனை. அப்போ சமூகத்தில் என்னதான் தீமைகள் மலிந்திருந்தாலும், சமூகத்தில் எவ்வளவுதான் தீமைகள் விளைந்திருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் அதில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு வரதட்சணை ஒரு ஆள் கேட்கறதுனால தான் நான் கொடுக்குறேங்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களும் வரதட்சணை வாங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் சமூகத்திலே வரதட்சணை உருவாகுமா? நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டிலே இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். நாங்கள் நடத்துகிற திருமணங்களில் எங்களுடைய திருமணங்களில் வரதட்சணை வாங்க மாட்டோம், வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி எத்தனை இளைஞர்கள் முன் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இளைஞர்களும் முன் வந்தார்கள் என்று சொன்னால் வரதட்சணை எப்படி சமூகத்தில் கொடுமையாக மாறும்? ஏன் இந்த பட்டிமன்றத்தில் மாநாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆள் வரதட்சணை கேட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரதட்சணை கேட்டுதான் நீங்கள் திருமணம் முடிப்பீர்களா? சொல்லுங்க, முடிப்பீங்களா? அல்லது வரதட்சணை கொடுத்தாதான் திருமணம் முடிப்போன்னு சொல்லுவீங்களா? அப்ப இன்றைக்கு சமூகத்திலே ஒரு வரதட்சணை என்ற ஒரு கொடுமை இருக்குன்னு சொன்னா அதற்கு யாரு காரணம்? ஒவ்வொரு தனி மனிதன் தான் காரணம். ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர்கள் அதை கட்டுப்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு மதுக்கடையை ஒருத்தவங்க உருவாக்கிட்டாங்க. சாராய கடை இருக்கிறதுனால தான் நான் சாராயம் குடிக்க போறேன். சரி, இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குடிக்கிறாங்களா? இன்னைக்கு இத்தனை பேரும் கூடி இருக்கிறோம், அத்தனை பேரும் குடிக்காதவர்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லை. அப்ப இருக்கிறதுனால குடிக்கணும் என்பது அவசியம் இல்லை. விஷம் தான் கடையில் விற்குது, விஷம் விற்குதுங்கிறதுனால குடிக்கணும் கட்டாயமா? அப்போ சமூகத்தில் எந்த தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகளை விட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமல் ஹயாத்த துன்யா இல்லா லஐபுன் வ லஹ்வுன். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டுமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. தீமைகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், வரம்பு மீறுதல் இருக்கும், எல்லா அநியாயங்கள் இருக்கும். ஆனால் வஸ்தாருல் ஆகிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார்களோ அந்த இறையச்ச உடையவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது என்று சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தீமைகள் இருக்கு என்பதற்காண்டி செய்யக்கூடாது. அந்த தீமைகளை விட்டு நம்மளை நாமளே கட்டுப்படுத்தி கொள்ளணும். ஏன் கட்டுப்படுத்திக்கணும் தெரியுமா? மறுமையில விசாரணை நடத்தும் பொழுது அல்லாஹ் எப்படி விசாரணை கேட்பான்? ஏன்பா எய்த்த வீட்டுக்காரன் தப்பு செஞ்சான், அதனால நீனும் தப்பு செஞ்சியா, சரி பரவாயில்ல போன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலையும் நாளை மறுமையில் தனித்தனியாக விசாரணை நடக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகுஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை நீங்கள் ஒரு காலம் பின்பற்றி விடாதீர்கள். இன்ன சம வல் பஸர வல் ஃபுவாத். உங்களுடைய பார்வை, நீங்கள் எதை கேட்டீர்களோ அந்த கேட்கப்பட்ட செய்திகள், வல் ஃபுவாத் உங்களுடைய உள்ளம், குல்ல உலாய் கான்ஹு கானஹு மஸ்ஊலா. ஒவ்வொன்றை குறித்து நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படும். அப்ப மறுமையில தனித்தனியாக அல்லாஹ் மனிதர்களை விசாரிப்பான். இப்ப எதிர்த்தரப்பினர் சொன்னார்கள், மறுமையில குற்றவாளிகள் வரும்போது எங்களை நாங்கள் முன்னோர்களை பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று புலம்புவார்கள். குர்ஆன் வசனம், உண்மையான வசனம், அல்லாஹ் சொன்ன வார்த்தை.
அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன சொல்றான்? நீ தனியா சிந்திக்க வேண்டியதானப்பா. அவன் கபரை வணங்குனா நீ ஏன் கபரை வணங்குற? அவன் பிறந்த நாள் கொண்டாடுனா நீ ஏன் பிறந்த நாள் கொண்டாடுற? அவன் தாயத்து கட்டுனா நீ ஏன் தாயத்து கட்டுற? அவன் ஹந்திரி கொண்டாடுனா நீ ஏன் ஹந்திரி கொண்டாடுற? அவன் சாராயம் குடிச்சா நீ ஏன் சாராயம் குடுக்கிற? அவன் விபச்சாரம் செஞ்சா நீ ஏன் விபச்சாரம் செய்கிற? நம்ம வாழ்க்கைக்கு தான் நாளை மறுமையில விசாரணை இருக்கிறது. நான் இன்னொருவரை காட்டி இவர் செஞ்சதுனாலதான் நான் செஞ்சேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். மறுமை நாள்ல நபிமார்களுக்கு கூட பயப்படுவார்களாம். நபிமார்கள்ட்ட போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு அடியார் கேட்பார், எனக்கு அல்லாஹ்ட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களா, அட போப்பா, நான் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு தெரியல, என்னை விட்டுருங்கமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொள்வார்களாம். ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் கேட்கிற பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் சொல்கின்ற வார்த்தை, யா நஃப்ஸ், என்னை விட்டு என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியலன்னு நபிமார்களே பயப்படுவார்கள் என்று சொன்னால், சமூகத்தில் தீமை இருக்கிறது என்பதற்காக தீமையை செய்யலாம் என்று ஒருவர் சொன்னால் அது எப்படி சரியாகும்? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மன இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்ப தீமைகள் பெருகுவதற்கு காரணம் ஒவ்வொரு தனி மனிதனும் சுய கட்டுப்பாடு தேவை, மன இச்சையை விட்டு விலகி இருக்க வேண்டும், மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். எனவே சமூக தீமைகளுக்கு பெரிதும் காரணம் மனிதனுடைய மன இச்சை தான், சுய விருப்பம்தான் என்பதை எங்களுடைய தரப்பின் வாதமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிய வைத்துக் கொள்கிறோம். எனவே நடுவர் அவர்கள் எங்க தரப்புக்கு சாதகமாகவே, நாங்கள் சொன்ன கருத்துக்கு சாதகமாகவே எங்களுக்கு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய கருத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். போன தடவை விட்ட நேரத்தை இந்த தடவை எடுத்துட்டாப்புல. சும்மா என்னங்க, எல்லாமே மேலே உள்ள பார்த்துக்குவான், மேலே உள்ள பார்த்துக்குவான்னா கீழே உள்ளவன் என்ன தான் செய்வான்? அவன் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாதங்களை வச்சுருக்கிறாங்க. அதாவது வரதட்சணைக்கு எல்லாம் உறவினர்கள்லாம் கேட்குறாங்க, உறவினர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க, உறவினர்கள் தான் வரதட்சணை வாங்குவதற்கு காரணம் சொல்லி எது தரப்பு வைத்த எல்லா வாதங்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்பட்ட வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகளில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய அந்த மன கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தி, நாங்கள் வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் எங்களுடைய திருமணங்களில் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொன்னார்களே என்ற ஒரு அடிப்படையான ஒரு வாதத்தையும், நாளைக்கு மறுமையில் தனி மனிதனை குறித்து தனித்தனி மனிதர்களாகத்தான் விசாரிக்கப்படுவார்கள் என்ற வலிமையான வாதங்களை வைத்திருக்கிறாங்க தங்களுடைய இறுதி வாதத்தில். இதற்கு பிறகும் சுற்றத்தார் காரணம் என்பதை சொல்வதற்கு வராங்க சி இம்ரான் நம்முடைய இறுதி தரப்பு வாதத்தை வைப்பதற்கு. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் மனோ இச்சையா சுற்றத்தாரா என்ற இந்த தலைப்பின் பட்டிமன்றத்தில், அதாவது தீமைகள் பெருகுவதற்கு மனோ இச்சை காரணமே இல்லை என்று நாங்கள் மறுத்தது போல எதிரணியர் நிறைய வாதங்களை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் அது மறுக்கவே இல்லை. மனோ இச்சையும் காரணம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரிதும் காரணமாக இருப்பது நான் முடிச்சிட்ட பிறகு நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இல்லைன்னு சொன்னா உங்க நடுவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நீங்க வந்து நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க பாத்துக்கிறீங்க. தீமைகள் ஏற்படுவதற்கு பெரிதும் காரணம் சுற்றத்தார் தான் என்றதுதான் நாங்க சொல்றோம். முழுவதுமாவே அந்த உங்களுடைய வாதத்தை நாங்க மறுக்கல. அது காரணம் தான், பெரிய காரணங்களாக எது நிற்கும் என்பதை தான் நாங்க சொல்றோம். சகோதரர் நிறைய சொன்னார். அதாவது ஒரு நண்பர்கள் தான் மது குடிக்கிறதுக்கு தூண்டுறாங்க என்று நம்ம சொல்லும் பொழுது, விஷம் கூட கடையில் கிடைக்குது, நீ வாங்கி குடிச்சிருவியா, அப்போ நீ யோசிக்க வேணாமா என்ற மாதிரிலாம் சகோதரர் சொல்லி காட்டினார். நான் என்ன கேட்குறேன், அதாவது ஒரு எரியறது புடுங்கினா எரியறது அடங்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு அடுப்பு எரிகிறது என்று சொன்னால் அதுக்கு விறகுகள் தான் காரணம். அதை பிடுங்கி விட்டால் எரிகிறது தானாக நின்றுவிடும் என்பது அடிப்படையானது. அப்படிதானே? அறிவானவர்கள் அதை ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ
மது தயாரிக்கக்கூடியவன் யார்? இவனே தயாரிச்சு இவனே குடிச்சிடறானா? இதுக்கு அரசாங்கம் தயாரிக்கலையா? இதை குடிக்கக்கூடிய நண்பர்கள் தூண்டலையா? அப்போ தயாரிப்பதையே நிறுத்திவிட்டால் குடிப்பவர்கள் யார் இருப்பாங்க? அதனால தான் ரசூலா சொல்றாங்க, மது குடிப்பவர், மதுவை தயாரிப்பவர், மதுவை விற்பவர், மதுவை சுமந்து செல்பவர் என எல்லாருமே பாவத்தில் ரசூலா ஒன்றாக்குறாங்க. இந்த மதுவுல எல்லா விதத்திலையும் பாவத்தில் ரசூலா சேர்க்கறதுனால அவன் குடிக்கிறத மட்டும் மனோ இச்சையை மட்டும் நீங்க அடிப்படையான காரணமாக சொல்றது சரியில்லைன்றதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ரெண்டாவது இன்னொரு செய்தியை நான் மேற்கோள் காட்டுறேன். புகாரியில் வருது, ஒருத்தர் 99 கொலை பண்ணிடுறாரு. 99 கொலை சையான புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? உன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு அவரையும் போட்டு தள்ளிடுறாரு. 100 கொலை. அப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஊர் மக்கள்லாம் கெட்ட மக்களா இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு போ, அங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அங்க போனா உனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் சொல்லி அனுப்புறார். அந்த ஊர் போக்கியை நோக்கி அவர் நடக்கிறார். அந்த நிலையில் அவர் மரணிக்கிறார். வானவர்கள் வர்றாங்க, அவர் நல்லவராக மரணிக்கிறார். அந்த ஹதீஸ்ல வருது. இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாமே கெட்ட மக்களா இருக்கும் பொழுது அவன் நல்ல மக்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த பகுதியை நோக்கி போ என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. கெட்டவர்களோட சேர்ந்து இருந்தா கெட்ட பழக்கம் தான் வரும் உனக்கு. குடிக்கக்கூடிய மக்களோட சேர்ந்துதான் நீ குடிக்கக்கூடியவனா மாறிடுவ. நல்லவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ போன திருந்திருவ என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுற்றத்தார் தான் காரணம்ன்றத அழுத்தம் திருத்தமா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஹன்லலான்னு ஒரு சம்பவம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி தோழர் அவர் சொல்றாரு, நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன், முனாஃபிக் ஆயிட்டேன்றார். எப்படி? அவர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறேனா, சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்களா, நரகத்தை பத்தி சொல்றாங்களா, எனக்கு அதுலயே ஈடுபாடு வருது. அப்படியே வீட்டுக்கு வர்றேனா, மனைவியை பார்க்கறேனா, குழந்தைய பார்க்கறேனா, அதெல்லாம் மறந்து போயிடுது. எனவே நான் முனாஃபிக் ஆயிட்டேனா இல்லையா, நயவஞ்சகன் ஆயிட்டேனா இல்லையான்னு கேட்கிறார். அபூபக்கர் சொல்றாரு, ஆமா நானும் முனாஃபிக் ஆயிட்டேன்றார். இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாத்தன் சாத்தன், இப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் கலந்துதான் இருக்கும், துனியாவும் தீனும் கலந்து இருக்கும்ன்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன? குடும்பத்தார் இறை நினைவை விட்டு மறக்கடிப்பாங்கன்றதை காட்டுதா இல்லையா? குடும்பத்தில் நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்ம திசை திருப்பப்படுறோமா இல்லையா? குழந்தைகளோட நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது நம்ம திசை திருப்பப்படுறோமா இல்லையா? இது நல்ல வழியில ஒரு கண்ட்ரோலா நம்ம போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வையே மறந்து விட்டு மனைவி குழந்தைன்னு போயிட்டா பாவியாகவே போயிடுவோம். ஆக ஹன்லலா போன்றவர்கள் போன்று நாம் இருந்து விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆக சுற்றத்தார் காரணமாக இருக்கான்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தேன் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேனிய ரசூலுல்லாஹ் ஹராமாக்குறாங்க. அவங்களுடைய மனைவி துர்நாற்று அடிக்குது. இன்னொரு மனைவி வீட்டில் ரசூலுல்லாஹ் தேன் சாப்பிடுறாங்க. துர்நாற்று அடிக்குதுன்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் தேன் ஹராமாக்கிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், அல்லாஹ் ஹலாலாக்கிய இந்த தேனை, இந்த ஒன்றை உங்க மனைவிமார்களுடைய திருப்திக்காக நீங்க எப்படி ஹராமாக்கலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். தபுத்தகி மரதாத் அஸ்வாஜிக், உங்க மனைவிமார்களுடைய திருப்திக்காக நல்லா சொல்றான். ஆக மனைவிமார்கள் வழிகெடுக்கிறாங்கன்ற கருத்து அதில் அடங்கி இருக்கா இல்லையா? அது இல்லாமல் இந்த சமுதாயத்தில் பாருங்க, சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்றெல்லாம் பரவி இருக்கிறது. அதுல எத்தனை நபர்கள் வழிகட்டு போறாங்க. சமூக வலைதளம்ன்றது சமுதாயம் தானே. ஆபாசமும் மோசடியும் தீமைகளும் எதுல பெருகி இருக்கிறது? சமூக வலைதளம் காரணமா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சினிமா மோகத்தினால் என்ன செய்யறாங்க? என் தலைவர் தளபதி மக்ரிப் தொழுதாரு, நான் வீடியோ பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு இந்த அம்மா சொல்லுது. இளைஞர்கள் எல்லாம் கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, இதுக்கு சமூகம் காரணம் இல்லையா? அவங்களுடைய தாய் தந்தையர் காரணம் இல்லையா? நண்பர்கள் காரணம் இல்லையா? அவங்களே மனசை பார்த்து அவங்களே கெட்டு போயிட்டாங்களா? ஆக சினிமா மோகம் போன்ற சமூக வலைதளங்கள் போன்ற இது போன்ற தீமைகள். அதே மாதிரி கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து கொள்கிறேன். ஒரு 4 ஆம்பளை இருக்கிறான்னு சொன்னா, ஒன்னா சேர்ந்தான்னு சொன்னா அமைதியா போயிருவான். ஒரு 4 பெண்கள் ஒன்னா சேர்றாங்கன்னு வைங்க, உலகத்துடைய வளர்ச்சியை பத்தி பேசுவாங்களா? சமுதாய முன்னேற்றத்தை பத்தி பேசுவாங்களா? எந்த குடும்பத்தை நாசமாக்குறது என்று புறம் பேசக்கூடியவர்களா பெண்கள் இல்லையா? புறம் பேசுறது அல்லாஹ் சொல்றனா இல்லையா? அப்போ 4 பெண்கள் ஒன்றா சேரும் பொழுது அது சமூகம் தானே. ஆக இது போன்ற சமுதாயம் தான் தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய அணியின் சார்பாக முடிவை சொல்லி தீர்ப்புக்கு எங்களுடைய சாதகமாக எதிர்பார்த்தவனாக முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டு தரப்பும் தங்களுடைய வாதங்களை முழுமையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது பிறக்கிற குழந்தை இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்குது, அதை வழிகெடுக்கிறது, அதை மாற்றுவது, நேர்வழிப்படுத்துவது பெற்றோர்கள் தான், சுற்றத்தார் தானே. வட்டியாக இருந்தாலும் மதுவாக இருந்தாலும் அது இன்னொருத்தரை சார்ந்த ஒரு தீமையாகத்தானே இருக்குது. ஒரு வரதட்சணை வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட குடும்பத்தார் தானே அதுக்கு காரணமாக அமைகிறாங்க. சிலை வணக்க வழிபாடை எடுத்தாலும் அதற்கும் முன்னோர்கள் தானே காரணமாக இருக்கிறாங்க. முன்னோர்களுடைய பெயரால் தானே மார்க்கத்தில் பல புதுமைகளை உள்ளே நுழைக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் நரகத்தில் புரட்டப்படும் போது அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று கேட்பார்களே. 99 கொலை செய்துவிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு உடனே அவரை போட்டு தள்ளிடுறாரு. அடுத்த ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, வேறு இடத்துக்கு போயிருங்க, இந்த சமூகம் உங்களை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய மார்க்க அடிப்படையிலான, உலக அடிப்படையிலான, லாஜிக்கான நிறைய வாதங்களை வைத்து சுற்றத்தால் தான் காரணம்னு அவங்க தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருமே ஏன் போய் குடிக்கணும், டாஸ்மாக் கடை தான் போய் குடிக்கணுன்றது நான் கடமையா, கட்டாயமா, ஏன் போய் குடிக்க போகிறாங்க? டாஸ்மாக் இருந்தாலே குடித்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒருத்தன் வழிகேட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மன இச்சை தானே காரணமாக இருக்கிறது. கலாச்சார சீரழிவுக்கு அவனுடைய மன இச்சை தானே காரணமாக இருக்கிறது. ஷிர்க்கு வைப்பதற்கு கூட அவனுடைய மன இச்சை தானே காரணமாக இருக்கிறது என்று இந்த தரப்புலையும் அடுக்கடுக்கான திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் அடுக்கி வைத்து இப்போ பாலன் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. உங்களை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். எந்த பக்கம் தீர்ப்பை சொல்றது? சமூகத்தில் தீமைகள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நிறைய தீமைகள் இருக்கிறது. இந்த தீமைகள் இருப்பதற்கான காரணமாக மனோ இச்சையும் இருக்கிறது, சுற்றத்தார்களும் இருக்கிறார்கள். மறுப்பு சொல்ல முடியாது. 2 தரப்பினருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2 தரப்பு வாதங்களும் இதை ஒப்புக்கொண்டுதான் தங்களுடைய வாதங்களை வலிமையாக வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு குறிப்பாக மன இச்சை சார்பாக பேசுகின்ற போது ஒரு கருத்தை வைத்தார்கள். நாளைக்கு மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற போது ஒவ்வொருவரையும் தனித்தனி நபராகத்தான் அல்லாஹ் விசாரிப்பான். எல்லாம் கூட்டா செஞ்சீங்க, கூட்டு கலாட்டா பண்ணி ஆயிடுச்சு, எல்லாம் கூட்டா சேர்ந்து நிறைய அநியாயங்களும் அக்கிரமங்களையும் சமுதாய சீரழிவுகளிலும் ஈடுபட்டு விட்ட பிறகு மறுமையை சந்திக்கின்ற போது ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் நம்ம வரலாறுகளை திருக்குர்ஆனில் எடுத்து பார்க்கின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, வகியின் அடிப்படையிலே அவர்கள் வகி பெறுவதற்காக செல்கின்ற போது சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அந்த சமுதாய மக்களை வழிகெடுத்து விடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே கோபமாக திரும்பி வருகிறார்கள். அந்த மக்களிடத்தில் பேசுகின்ற போது சாமிரி இடத்திலே கேட்கிறார்கள், என்னப்பா என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் என்று சொல்கின்ற போது கதாலிக்க சவ்வலத்னிய நப்சி, என்னுடைய மனது இதை தூண்டியது, இந்த தூண்டுதல் காரணமாகத்தான் இந்த சமூகத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த மொத்த கூட்டத்தையும் நான் வழிகெடுத்து விட்டேன் என்பதை, தன்னுடைய நப்சுதான் அதற்கு காரணம் என்பதை சாமிரி சொல்லக்கூடிய செய்தியை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். இந்த மனோ இச்சை என்பது இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒன்று. நீங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்மை வழிகெடுத்தாலும் நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் சென்று விடாமல் நாம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகம் என்பது மன இச்சையால் சூழப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கூட்டாளியா வருவான், நண்பனா வருவான், உறவினரா வருவான், சொந்தக்காரனா வருவான், வந்து வழிகெடுக்கிறதுக்கு வருவான். ஆனால் நாளைக்கு மறுமையில போய் நிற்கின்ற போது கூட யாருமே நிற்க மாட்டார்கள் என்பதை நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதே புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கின்றான், யார் ஒரு அம்மாமன் தகா, ஒரு தரிகட்டு வரம்பு மீறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசரல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னால் இன்னல் ஜஹீம ஹியல் மக்வா, அவனுக்கு தங்குமிடம் நரகம் தான், தப்பிக்கவே முடியாது. அவன் தான் ஊட்டி விட்டான்,
அவன் தான் கூட்டிட்டு போனான், அவன் தான் வழிகெடுத்தான், அவன் தான் கட்டு கொடுத்தான். காலேஜில் காலை வச்ச உடனே மச்சான் சின்னதா அப்படின்னு ஆரம்பிச்சான். கூட்டாளி என்ற பெயரில், நண்பர் என்ற பெயரில், உறவினர் என்ற பெயரில் வந்து யார் வழிகெடுத்தாலும் அந்த வரம்பு மீறி அந்த மனோ இச்சைக்கு நாம் ஆட்பட்டு விட்டோம் என்று சொன்னால் தங்குமிடம் நரகம்தான். அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று அங்க தப்பிக்க முடியாது. உங்களை விசாரிப்பார்கள். விசாரிக்கின்ற போது வலது கரத்தில் ஏடு தனிநபருக்குத்தான் தரப்படும், இடது கையில் ஏடு தனிநபருக்குத்தான் தரப்படும். தனித்தனி நபர்களாகத்தான் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய கஷ்டம். அவ்வளவு எச்சரிக்கைகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன பின்பற்ற வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதை அவங்களைத்தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வழி இருக்கிறதே இதுதான் நேரான வழி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உனக்கு ஞானம் வந்த பிறகு, உனக்கு அறிவு வந்த பிறகு, உனக்கு தெளிவு வந்த பிறகு நீ அவர்களின் மனோ இச்சையை பின்பற்றினால், ஒட்டுமொத்த கூட்டம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயத்தின்பால் அழைக்கிறார்கள், அந்த அழைக்கக்கூடிய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நீ அவர்களை பின்பற்றினாய் என்று சொன்னார், உன்னை காப்பவன் எவனுமே இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தருகிறான். யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. மறுமையில போய் நின்றோம் என்று சொன்னால் ஏன் நப்சு என்ன, ஏன் நிலைமை என்ன, சுற்றத்தார் வந்து நிற்பாங்க. சுற்றத்தார் வந்து நிற்கிறதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நாளிலே சூர் ஓதப்படக்கூடிய அந்த நாளில், எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய சகோதரன் உங்களை விட்டு வெறுண்டோடி கொண்டிருப்பான். கூட்டாளி அவன் தான், சுற்றத்தார் அவன் தான், உறவு அவன் தான், அவன் ஓடிக்கொண்டிருப்பான். உம்மிஹி வ அபி, உங்களுடைய தாய் உங்களை விட்டு வெறுண்டோடி கொண்டிருப்பார்கள், உங்களுடைய தந்தை உங்களை விட்டு வெறுண்டோடி கொண்டிருப்பார். வ ஸாஹிபத்திஹி வ பனி, மனைவி உங்களை விட்டு வெறுண்டோடுவார், உங்களுடைய குழந்தை உங்களை விட்டு வெறுண்டோடுவார். என் நப்சு மட்டும்தான் என்று எந்த சுற்றத்தாரும் இல்லாமல் தனியாக நிற்கின்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே யார் மனோ இச்சையை பின்பற்றினார்களோ, அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட எந்த உதவியாளனும் கிடையாது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். தம்பி உடையான் படைக்கஞ்சான். ஒரு தம்பி இருந்தா போதும், ஊரையே எதிர்த்து நிற்கலாம். அந்த தம்பி ஓடுவான், அண்ணன் ஓடுவான், சகோதரன் ஓடுவான், நண்பன் ஓடுவான். எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை அந்த நாளில் நலம் விசாரிக்க மாட்டான், எல்லாமே ஓடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வேதனையின் காரணமாக தங்களுடைய குடும்பத்தாரே அவர்கள் அடகு வைப்பார்கள். எந்த குடும்பத்தை சொல்லி தப்பிக்க முடியும்? குடும்பத்தாரை அடகு வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஆரம்பத்தில் சொன்னாங்க, யௌம துகல்லபு உஜுஹும் மின்னார், நரகத்துல முகங்கள் புரட்டப்படக்கூடிய நாள்ல வழிகெடுத்துட்டாங்க, எங்களை அவங்க தான் கெடுத்தாங்க, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தலைவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொல்கின்ற போது அந்த மக்கள் சொல்வார்கள், எங்களை வழிகெடுத்த அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. வழிகெடுத்தவங்களுக்கு 2 மடங்கு வேதனை. இந்த தீமைகளில் பால் போய் ஒருவன் விழுந்தான் என்று சொன்னார், தீமைகளுக்கு ஒரு மனிதன் தள்ளப்பட்டான் என்று சொன்னால், வறுமையிலே போய் நிற்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சேதத்தை, கை சேதத்தை அவர்கள் சந்திப்பார்கள். நரகம் வந்து கோபத்தில் வெடிக்குமா? கோபத்தில் வெடிக்கும் போது கூட்டம் கூட்டமாக வானவர்கள் நரகல மக்களை அள்ளி போட்டுக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் வசனம். அள்ளி போடுகின்ற போது அந்த காவலர்கள் அள்ளி போடக்கூடிய அந்த மக்களிடத்தில் கேட்பார்கள், அலம் எத்திக்கும் நதீர், உங்களிடத்திலே எச்சரிக்கை சொல்லக்கூடியவர் வரவில்லையா? என் நப்சு, நான் அவன் சொன்னான், அவன் செய்தான், அவன் தான் காட்டினான், அவன் தான் வழிகெடுத்தான், அவன் தான் காரணம் என்று அந்த வழியில் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே அந்த காவலர்கள் கேட்பார்கள், உனக்கு எச்சரிக்கை செய்வோம் வரலையா? நீ சிந்திக்கலையா? உனக்கு அறிவில்லையா? உனக்கு வேதம் கொடுக்கப்படலையா? உனக்கு வழிகாட்டுதல் வரலையா? தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தினர் உன்னிடத்தில் வந்து சொல்லவில்லையா? நன்மையை ஏவக்கூடிய கூட்டத்தினர் நீ சந்திக்கவில்லையா? ஏன் நீ வழிகட்டாய்? ஏன் நீ இப்படி செய்தாய்? நீ ஏன் மது அருந்தினாய்? நீ ஏன் குடித்தாய்? நீ ஏன் போதை பழக்கத்திற்கு ஆளானாய்? நீ ஏன் வரதட்சணை வாங்கினாய் என்று ஒவ்வொரு கேள்விகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு நப்சும் இருக்கும். இந்த நப்சு என்பதை, இந்த மன இச்சைக்கு நாம் ஆட்பட்டு விடாமல் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது நம்முடைய மன கட்டுப்பாடுகளை அல்லாஹ்வுடைய அருளால இந்த மனோ இச்சைக்கு எதிரானது எதுவென்று சொன்னால் இறை எச்சம் தான்.
எவர் ஒருவர் இறையச்சத்தின் அடிப்படையில் செயல்படுகிறாரோ அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது. கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால் சமூக தீமைகளில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். சுற்றத்தாராக நாம் இருக்கின்ற போது நாம் நம்மால் நம்முடைய அந்த மக்களுக்கு தீமை போய் சேரக்கூடிய நிலையில் இருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய சுற்றத்தார்கள் தீமைகளை ஏவக்கூடியவர்களாக இருந்தால் அதிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். ஒரு தனி மனிதனாக ஒழுக்கமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளில் இருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். தனி மனிதனாக நாம் மனோ இச்சைக்கு அடிபடையாமல் அந்த தீமைகளில் இருந்து நாம் விலகி இருந்தால்தான் நாளைக்கு மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்லி, இரண்டும் காரணமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு 49 இதுக்கு ஒரு 51 இப்படிதான் பிரிக்க முடியும். அதுக்காக சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை நம்ம ஓரம் கட்டிட முடியாது. சுற்றத்தார்கள் செய்யக்கூடிய அந்த பாதகங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட முடியாது. அவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களும் இதற்கு காரணம் என்பதை விளங்கி அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்